வணக்கம். என்னுடைய தங்கையோட திருமண விழா வரவேற்பு விழாவுல ஒரு நிகழ்வு நடந்துச்சு. அது தமிழ் முறைப்படி திருமணம் நடந்துச்சு. அது நெறைய தமிழ் அறிஞர்கள் வந்திருந்தாங்க. அப்பா இருந்தாரு, எல்லாரும் இருந்தாங்க. அப்போ வந்து ஒருத்தரு அரவாணன் நெனைக்கிறேன். அவர் வந்து தமிழ பற்றி ரொம்ப இதா பேசுறீங்க. அது விஞ்ஞான மொழி அப்படி இப்படி பேசுறாங்க. அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. எல்லா மொழிக்கும் உள்ளது மாரி தான் இதுக்கும். அந்த இலக்கணம், இலக்கியங்கள்லாம் ரொம்ப அருமையா இருக்கு. சிறப்பானது தான். ஆனா அதுக்கு வந்து உயிர் இருக்கு அப்படின்னு சொல்றதெல்லாம் ஏத்துக்க முடியாது. அப்படின்னு சொன்னாரு. எனக்கு அப்போ வந்து அத மறுத்து பேசணும்னு விருப்பம். அந்த நேரத்துல சொல்வதற்கு எவிடன்ஸ் குடுக்குறதுக்கு எனக்கு வாய்ப்பு இல்ல. ஆனா, அவரு அந்த நிகழ்வு நடந்த சிறிது நாட்கள்லயே நான் வந்து இறைவழி மருத்துவத்துக்குள்ள வந்துட்டேன். அதுக்கப்புறம் அவர சந்திக்க முடியல. தமிழ் மொழிய பற்றி பேசும்போது நான் சில நிகழ்வுகள சொல்லணும். என்னுடைய அப்பாவுடைய நண்பர், ஒரு சௌராஷ்டிரா நண்பர். அதாவது அவருடைய மாணவர்ன்னு வச்சுக்கங்களேன். அவர் வந்து பரமக்குடி பகுதியை சேர்ந்தவரு. பரமக்குடி பகுதி வந்து இந்த மாந்திரீகம் இதெல்லாம் பண்றதுல வந்து ரொம்ப சிறப்பான ஆ ஆட்களா வந்து அவங்க இருப்பாங்க. அந்த சௌராஷ்டிரா நண்பர்கள் ஆட்கள். அதுல என் நண்பருக்கு அதுல அறிமுகம் உண்டு. அவர் வந்து தமிழ் பற்றின் காரணமாக அதிகமா அதை பத்தி பேசுறதுனால அவங்களுக்குள்ள ஒரு முறை வந்து பேசும்போது என்ன இது தமிழ் தமிழ் சொல்லிட்டு இருக்கேன் நமக்கு தான் இவ்வளவு விஷயங்கள் தெரியுமே அப்படின்னு சொல்லி பண்ணுறது. அதுக்கு அவர் சொல்லியிருக்காரு, டேய் அப்படிலாம் இல்லடா, நீ வந்து என் மேல எதை வேணாலும் எழுதி விடு, எந்த எதை வேணாலும் எழுதி விடு. ஆனா நான் தமிழ் மந்திரங்களை சொன்னேன்னா, தமிழ் பாடல்களை மனசுல சொன்னேன்னாவே அது என்னை பாதிக்காது. இதை நான் பலமுறை பார்த்துருக்கேன். அதனால இந்த பேச்செல்லாம் பேசாதீங்க, இதுல நிறைய இருக்கு அப்படின்னு சொன்னாரு. அது எனக்கு தெரியும். அதே மாதிரி ஒரு தடவை ட்ரெயின்ல போயிட்டு இருக்கும்போது ஒரு மராட்டி பெண்மணியும் அவரோட குழந்தையும் ட்ரெயின்ல பயணம் பண்ணாங்க. அந்த ஏசி கோச்சில் போயிருந்தேன். ஆட்கள் அதிகமா இருந்தார். எனக்கு ஏன்னா இவ்வளவு தூரம் போகணுமே, பேச்சு கடை கூட அல்லையே அப்படின்னு நினைச்சிட்டு, சரி இவங்க வேற ஏதோ மொழி பேசுறாங்கன்னு சொல்லிட்டு தனியா உட்காந்து ஏதோ பண்ணிட்டு இருந்தேன். அந்த நேரத்துல என்னன்னா, திடீர்னு தமிழ் பாடல்கள், தமிழ் இலக்கியத்தினுடைய பாடல்களை அந்த அம்மா பாடுது, அந்த மகளும் அருமையா திரும்பி பாடுது. எனக்கு மிகப்பெரிய அதிசயமா போச்சு. ஏன்னா இவ்வளவு நேரம் வேற ஏதோ லாங்குவேஜ் பேசிட்டு தான், இப்ப என்னன்னா தூய தமிழ் பாடல்கள், இந்த பாடல்கள் நானே நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்ததில்ல, இந்த குழந்தைய சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். அந்த அம்மா சொல்லுச்சு, இல்ல இது எனக்கு எங்க அம்மா சொல்லி கொடுத்தாங்க. ஏன்னா தமிழ் கத்துக்கோ, ஏன்னா தமிழ்ல எல்லாம் இருக்கு அப்படின்னு அந்த அம்மா சொன்ன சொல்லிட்டு அந்த பெண் சொன்னாங்க. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. அதே மாதிரி நண்பர் ஒருத்தர் பாலசுப்ரமணியம் சொல்லி பேரு, மதுரை. பாலாண்ணான்னு கூப்பிடுவோம். அவர் மச்சமுனி சித்தஞான சபையில தீட்சை வாங்கினவர். அவர் நான் செய்யக்கூடிய மருத்துவ முறைகளை பார்த்துட்டு அவரும் அவருடைய நண்பர்களும் வந்து ஆர்ஆர் ரீடிங்லாம் செய்வாங்க. அவங்க அடிக்கடி அதை நான் ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது பார்ப்பாங்க. அவர் சொல்லுவாரு, இதுக்கு சொல் மருத்துவம் பேர் வைங்க அப்படின்னு சொல்லுவார். அது அவர் மேல பேர தான் இருந்துச்சு. ஆனா அதை வைக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல. சரி இப்போ இன்னைக்கு வந்து முகநூல்ல சொல் மருத்துவங்கிற பேர்ல, அறிவல் சொல் மருத்துவங்கிற பேர்ல முகநூல் பக்கம் ஆரம்பிச்சிருக்கேன். நம்ம தமிழ் மொழி சித்தர்கள் பயன்படுத்திய மொழி, தானே தோன்றிய மொழின்னு சொல்லுவாங்க. தமிழ் திமிழ். இதுக்கு இதை வந்து சரியா உணர்ந்து தன்னை உணர்ந்த ஒருத்தர் வந்து இதை பயன்படுத்தும் போது இதுல நிறைய அற்புதமான விஷயங்கள்லாம் இருக்கு. இதை என்னால் அடையாளப்படுத்த முடியும். எந்த மந்திர பாடல்களோ
மக்கரசிகளோ இல்லாம இயல்பான வார்த்தைகள்லயே நம்ம உயிர் மூலாற்றலை தூண்ட முடியும். அதை பயன்படுத்தி நம்ம உடல் நலம், மனநலம், இறைநலம் மூன்றையும் மேம்படுத்த முடியும். இதை பற்றி மேலும் தெரிஞ்சுக்கலாம் விரும்புகிறவங்க வாங்க பேசுவோம். நன்றி.